Hi business sisters, welcome to this new video. டெல்லியில் நடந்த வருந்தத்தக்க நிகழ்ச்சிக்கு, அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சிக்கு பிஎம் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எல்லாருமே வருத்தம் தெரிவித்தாங்க. அதை தொடர்ந்து யூகே, அர்ஜென்டினா, பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, மொராக்கோ, ஆஸ்திரேலியா, ஈரான், சைனா, ரஷ்யா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் மார்க்கெட்ல வந்துடலாம். பல முக்கியத்துவம் வாய்ந்த நிறைந்த நாள் இன்னைக்கு, அதாவது எக்ஸ்பைரி டே பிளஸ் பீகார் எலெக்ஷன் டே. நேற்று கூட மென்ஷன் பண்ண இந்த நாட்கள்ல மார்க்கெட் கடுமையான அதோடைய வாலட்டில் காமிக்க முடியுது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டு பேங்கும் 3/4% அப்பாச்சு. பேங்கிங் செக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆட்டோ செக்டர் 1% அப்பா இருந்தது. ஐடி செக்டர் 1.25% அப்பா இருந்தது. ரைட்டா. கிஃப்ட் நிப்டி மேல ட்ரேட் ஆனதுனால கேப் அப்னு டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டியா. எஸ்டர்டே க்ளோஸ் 25,574. இன்றைய ஓப்பன் 25,617. ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல தான் தொடங்கியது. 5 மினிட்ஸுக்கு மாத்திடுறேன், தொடர்ந்து பார்ப்போம். எஸ், இந்த இடம் தான். அதிலிருந்து மட கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. 9.15 இருந்து 10:35 வரை கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்ஸ் 1.5 மணி நேரத்துல கீழே இறங்குச்சு. ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் டுடே லோ கூட 25,449. ஒரு மணி நேரத்துல மடமடமன்னு இறங்குச்சு. அதிலிருந்து 3.5 மணி வரைக்கும் மடமடன்னு மேல ஏறிச்சு. பாருங்க, 250 பாயிண்ட்ஸ் மேல ஏறிச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி வரைக்கும் க்ளோஸ் ஆனது 25,694. ஒரு வி ஷேப் ட்ரேட் நடந்திருக்கு. காலையில 1 மணி நேரம் கீழே இறங்கிச்சு டவுனு. அதுக்கு பிறகு அப்பு ஃபுல்லா மேலே ஏறிச்சு. காலையில 1 மணி நேரம் பையர்ஸ் உடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட். அதுக்கு பிறகு செல்லர்ஸ் உடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட். ரைட்டா. பொறுமையா ட்ரேட் பண்ணியிருந்தவங்க, அப்புறம் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரி, இதை டே கேண்டலுக்கு மாத்திடுறேன். இன்னைக்கு ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டல் போட்டிருக்கு. நமக்கு நிஃப்டி நாளைக்கு என்ன ஆகலாம், ஏறுவது உறுதியாகிட்டாங்கிறத நம்ம பின்னாடி டெக்னிக்கல்ல பார்க்க போறோம். இந்த கேண்டில் தான் ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில். ஓப்பன் 25,617, ஹை 25,715, லோ 25,449, க்ளோஸ் 25,696. 260 பாயிண்ட்ஸ் ஹேங்கிங் மேன் கேண்டில் 0.5% நேற்றை விட ஹையா இருக்கு. 120 பாயிண்ட்ஸ் அது. சப்போர்ட் அகைன் 25,500, ரெசிஸ்டன்ஸ் 25,800. இன்னைக்கு டாப் கெய்னர் இண்டஸ் இந்தியா பேங்க் 3.5% அப்பு, பெல் 2.5% அப்பு, பிபிசிஎல் 2.5% அப்பு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2.5% அப்பு. அப்புறம் இன்னைக்கு டாப் லூசர் பஜாஜ், 2 பஜாஜ் ஃபைனான்ஸ் சர்வீசஸும் 7.5%, 6% டவுனு. பிரிட்டானியா 3% டவுனு. ஓஎன்ஜிசி 3/4% டவுனு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு வெஜ் பேட்டர்ன் பிரேக் பண்ணிருக்கு. இப்போ அதை பார்ப்போம். நம்ம திரும்பவும் அந்த பேட்டர்னுக்குள்ள வந்திருக்கு. ஏற்கனவே இந்த இடம் கீழே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிடுச்சு. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. டார்கெட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் புல் பேக் போயிட்டு அந்த பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆச்சு நேற்று. இன்னைக்கு கீழேயும் ஒரு விக் போட்டுட்டு மேல பிரேக் அவுட் கொடுத்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 57,594 டு 58,187, 680 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 5, ரெட் கேண்டில் 7. ரைட்டா. ஐசிசி பேங்க் 3/4% இன்னைக்கு அப்பாச்சு. ஹெச்டிஎஃப்சி 3/4%. சப்போர்ட் 57,500, ரெசிஸ்டன்ஸ் 58,500. கோல்டு வானமே இல்லைன்னு மறுபடியும் போகுதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா 4,045 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உடைச்சிட்டு போனோடனே வேகமாக ஏறிட்டு இருக்கு. 4,149 இப்போ 41 நடந்துட்டு இருக்கு. 4,381 தான் லைஃப் டைம் ஹை. கீழே 3,886 வரை வந்தது. கிட்டத்தட்ட $160 ஏறிடுச்சு இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே. இப்ப போர்ட் ரேட் 11,700, $170 வெள்ளி. சில்வர் இப்ப பாருங்க, அதே மாதிரிதான் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு அது போயிட்டே இருக்கு. அதாவது இந்த இடத்த உடைக்க முடியாம ரொம்ப நாள் இருந்தது. அதாவது 49.5 அது உடைச்சிட்டு மேல போனோடனே இப்ப 51.05. கோல்டுக்கு இந்த இடம் தான் 4,050ங்கிற இடம் மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சில்வருக்கும் 51ங்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இடத்துலதான் இப்ப நிக்குது. அதே மாதிரி கீழே 45.55 வரை வந்தது சில்வர். இப்போ அதோட லைஃப் டைம் 54,485 நோக்கி போயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 51 இருக்கு. ரைட்டா. யுஎஸ் ஆயில் 60.5 ஒரு 3/4% அப்பா இருக்கு.
இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் வந்து 98,000 சில்லற கிட்டக்க கீழே வந்தது. இப்போ 1,05,000 கிட்டக்க ட்ரேட் ஆகுது. அது 1,26,000 பிளஸ் தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. அடுத்தது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா மார்க்கெட்டுமே கிரீன், எக்ஸப்ட் சில ஃபியூ தான். அதாவது டோ ஜோன்ஸ் 1/4% அப், S&P 500 1.5% அப், நாஸ்டாக் 2.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 3/4% அப், CSE இட்டாலி 1.5% அப், DX ஜெர்மனி 1/4% அப், ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 1.5% அப், ஹாங்காங் ஹாங்செங் 0.5% அப், தைவான் 0.5% டவுன், தைவான் கொரியா கோஸ்பி 3/4% அப், SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகதா இந்தோனேசியா 0.5% டவுன், சங்கை சைனா 0.5% டவுன். சரி, அடுத்தது FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை அதுவும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. அதாவது FIs வந்து அதுக்கு முந்தின நாள் 4,581 கோடிக்கு வாங்கினாங்க, மறுபடியும் 4,114 கோடிக்கு வித்துட்டாங்க நேத்து. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 5,747 கோடி அவங்க வந்து இப்ப நெட் செல்லரா இருக்காங்க. ஆனால் DIs பாருங்க 5,805 கோடி, 5,000 கோடிக்கு மேல வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் டைம்ல மார்க்கெட் வந்து மேல இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருக்கும். நீங்க முன்னாடி உள்ள ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எந்த கட்சி இருந்தாலும் சரி அந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கும் பாசிட்டிவா இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா இல்ல மேல போதாங்கிறது கடைசியா பார்ப்போம். ஈவென்ட்ஸை பொறுத்தவரை ஜெர்மன் அண்ட் இந்தியாவுடைய இன்ஃபிளேஷன் டாட்டா நாளைக்கு வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு முக்கியமான டாட்டா எதுவும் இல்லை. அப்புறம் சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாரன் பஃபெட் சேஸ் he is going to Kuwait, picking up do donation pack. மணி கவுண்டர்ல வந்திருக்கு. going to Kuwaitனா அவர் வந்து விலக போறாருன்னு நினைச்சிடாதீங்க. QUIET அந்த குவைட், அதாவது அமைதியாக போறேன்னு அர்த்தம். QUITனா குவைட், அதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த வார்த்தை யூஸ் பண்ணல மணிக்கொண்டர்ல. QUIET அதாவது நான் அமைதியா இருக்கேன், குவைட்டா இருக்கேன். அதாவது இந்த இது பிசினஸ் விட்டு குவைட். ஆல்ரெடி ஒரு வயசு எக்கச்சக்கமா ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா குவைட் ஆயிடுவாங்க சொல்லியிருக்கிறதாக மணிக்கொண்டர்ல வந்திருக்கு. ஓகே, வோடஃபோன் ஐடியா ஷேர் வந்து இன்னைக்கு 6% ரைஸ் ஆச்சு Q2 ரிசல்ட்னால மணிக்கொண்டர்ல சொல்றாங்க. அப்புறம் ட்ரம்ப் ரெடியூஸ் டாரிஃப், இந்தியாவுடைய டாரிஃப்னு சொல்லி இந்தியா டுடேல வந்திருக்கு, ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி யுக்ரைன் ஸ்ட்ரைக் ரஷ்யா ரெஃபைனரி, இது ப்ளூம்பர்க்ல வந்திருக்கு. அப்புறம் இந்தியா ரஷ்யா ட்ரேட் டைக்காண்டி இந்தியாவுடைய ஆபீசர்ஸ் போவதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்கு. ஏன்னா இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாரத்தை நிப்பாட்டி இருக்குல்ல யூஎஸ் சொல்லி, இருந்தாலும் அந்த உறவு விரிசல் ஆயிடக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அதே மாதிரி சைனா எக்ஸ்பிரஸ் ஷாக் ஓவர் ரெட் ஃபோர்ட் பாம் பிளாஸ்ட், இந்த ஹிந்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் 6 பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டீல் வித் யூஎஸ் அபிஷியல்ஸ் கேட்கிறாப்ல. யூஎஸ் அபிஷியல்ஸ் வராரு, பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டீல் ஈரான் கேட்கறதாக சொல்றாரு. இது ஏ நியூஸ், ரிட்டர்ஸ், மாடர்ன் டிப்ளமசி, இந்த மாதிரி நியூஸ் ஏஜென்சிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஈரான் ரேம்பிங் அப் மிசைல் ப்ரொடக்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல் வார் வித் இஸ்ரேல், அந்த வார் ஜோன்ங்கிற நியூஸ்ல வந்திருக்கு. அதிகமா மிசைல் இது ப்ரொடியூஷன் பண்றதாக வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் வந்து 282 தடவை மீறி இருக்கிறதாக மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இந்த நியூஸ் ஏஜென்சி வந்திருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலா போயிடலாம். டெக்னிக்கலா இதை பெருசு பண்ணிக்கிறேன். எஸ், இந்த சார்ட்டு தான். ஓகே, கொஞ்சம் செல்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சார்ட்டை பெருசு பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த இடம். இன்னைக்கு வந்து லோ 25,318 அதாவது கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். இந்த இடம் அதாவது வெள்ளிக்கிழமையுடைய லோ 25,318 இன்னைக்கு ஹை வந்து 25,715, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்துருச்சு. ரைட்டா, 400 மூவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இன்னொரு 400 தான் இந்த ஸ்விங்கை பீட் பண்றதுக்கு. அது விழுந்த 800 பாயிண்ட்ஸ்ல 400 நமக்கு வந்துருச்சு. இது பாசிட்டிவ் நம்பர் 1. ஏன் நிப்டி ஏறுவது உறுதியாங்கிறதுக்கு நம்பர் 1. அப்புறம் இந்த இடத்துல அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க சார்ட் சொல்லி பார்த்தோம்னா தெரியும். இங்க பாருங்க, இதெல்லாம் அழிச்சிடலாம். பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. இந்த பாருங்க, லைஃப் டைம் ஹை கூட பாத்துங்க. இது லைஃப் டைம் ஹை, இது லைஃப் டைம் ஹை. இந்த இடத்துடைய ஹையை தாண்டிருச்சு. இதோடைய ஹை, முன்னாடி உள்ள ஸ்விங்குடைய ஹை பாத்தீங்கன்னா 30 ஜூன் 2020 ஹை வந்து 25,669. அதை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு 25,694. இது ஒரு 3வது பாசிட்டிவ். ரைட்டா, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 25,800ங்கிற ஜோன் மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டா லைஃப் டைம் ஹைக்கு தான் 25,100, 277 லைஃப் டைம் ஹை தான். அதனால இது பெரிய விஷயம் இல்லை, அதுவும் ஒரு பாசிட்டிவ். அப்புறம் ட்ரம்ப் வந்து தாரிஃப் வந்து முடிவு கொண்டு வந்துருவேன், நீங்க ஹாப்பியா வாங்க, தே லவ் இட் அப்படிங்கிற வார்த்தை
வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவா மார்க்கெட்டுக்கு இருக்கு. அப்புறம் குளோபல் மார்க்கெட் எல்லாமே மேலே ஏறிட்டே தான் இருக்கு. அப்போ அதே மாதிரி டிஐஸ் 5000 கோடிக்கு மேல தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது பாசிட்டிவ். அப்புறம் வந்து இதுல பாருங்க, இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ்ல கேண்டில்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல் பேக் நடந்திருக்கு. அதான் பார்க்க போறோம். இதெல்லாம் அழிச்சிடுறேன். இதெல்லாம் பாசிட்டிவ் நம்ம பார்க்கணும்ல. இந்த பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்க. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு எப்ப பிரேக் அவுட் கொடுத்திருக்கு, 7th அன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. புல் பேக் நடந்திருக்கு. இன்னைக்கு கரெக்டா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போயிடுச்சு. ராக்கெட் வந்து மேலே எந்திரிச்சிருச்சு. சோ அடுத்தது வந்து இந்த இடம் தான் டார்கெட்டா இருக்கலாம். கரெக்டா போனால் எதுவும் இடையில பேட் நியூஸ் எதுவும் வந்துடக்கூடாது, வேற எதுவும் காரணங்கள் வந்துடக்கூடாது. சோ இது ஒரு பாசிட்டிவ். பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக்கும் வந்துட்டு மேல போயிருக்கு. இவ்வளவு காரணங்கள் இருக்கு. ஏன் மார்க்கெட் ஏறுவது உறுதியா, மார்க்கெட் ஏறுவது உறுதியாங்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.